தம்பி நான் சொல்றது கேளு. பரம்பரை நான் தான் வந்து கொஸ்டில முதலா பாட்டு பாடுறாள். நீ பரம்பரையா பாடுங்க, பரம்பரை எல்லாம் பாடுங்க. நான் தான் இந்த முதல்ல பாடு பாடி ஆவேன். அதுல எந்த இதுவும் இல்லை. நான் வந்து தொடர்ந்து 5 பாட்டு தொடர்ந்து பாடு. சரியோ சொல்லி சொல்லி போட்டு நீ தான் பாடுங்க 5 6 பாட்டு. அன்னையோட நான் கலைக்கிறேன் தம்பி. எனக்கு தெரியும் என்ன உங்களை நீங்கள் உங்களோட சாதியாரம் சரி உதக்கு தெரியவே நான் தான் முதல் பாட்டு. அது இந்த இவர் வந்து கச்சா மாதிரி நிக்க இல்லை. இந்த பாடியே ஆவேன். சரியோ இந்த பாடியே ஆவேன். இங்க பாத்தியோ கிட்ட மூஞ்ச மாறி போச்சு. பிடாரி மாதிரி வந்து மூஞ்சி நான் அவனுக்கு நான் மூஞ்ச மாறி போய் வார அந்த துடகு கழிவு நடக்குது. துடகு கழிவு தங்கத்தின் இல்ல, தங்கத்தின் தங்கம் சின்ன சின்ன பேத்தியோ அதுக்கு தான் நான் போறோம். அதுக்குதான் நாங்கள் பாட்டு பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். பாட்டை யார் முதல் படிக்கிறேன் அப்படியே இவரா இல்லாத முதல் படிக்கிறேன். அப்ப நீங்க ஆளுக்கால் பாட்டை படிங்க. நான் யார் முதல் படிக்கிறேன் பாக்குறேன். தங்க பதக்கத்தின் தங்க கிளி ஒன்று கட்டித்தவளது கற்று கொடுத்தது யாரம்மா? சின்ன தங்கம் என் சின்ன தங்கமி என் கண்ணு கலங்கி தங்க சூரியனே தங்க மனதில பூசாவா கண்ணை கசக்கும் சூரியனோ தங்கம் 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 பச்சால் பேரு தங்கம். என்ன ரெண்டிங்க? ஓ திஸ் டேஸ் தங்கம் டேஸ். என்ன கையில வாளியே? சீசி வயரப்பா. இப்பவே வயர்ல தொண்டைக்குள்ள கை. அது இதுக்கு கை வச்சுதான் பொம்பளை குரல். ஓ மெடிக்கல் டாக்டருக்கே தெரியாது என்ன? நீங்கள் ரெண்டிங்கன்னு சொல்லி நீங்க ஆரம்பத்துல தங்கம் ஒரிஜினல் பாட்டு படிச்சுட்டா. இதுடா மச்சாள் பேரு தங்கம், கண்ணை கசக்கும் சூரியோட தங்கம். அப்ப வைரல் ஆகும் தங்கம். இதுக்கே முதலாவது பாட்டு கட்டி ஒரு பிள்ளையார் பாட்டை படிச்சுப்பா கொஸ்டிய தொடங்க மாட்டேன். தங்கம் நீ தங்கம் பாப்பா அந்த சொக்க தங்கம் கிட்டியதால் சொல்லி கூறிச்சே. இன்னும் 5 வருஷத்துல இந்த தெய்வம் உங்களுக்கு என்னென்ன கண்டட் எல்லாம் கொடுக்க போதோ தெரியல. சொக்க தங்கம் பேங்கு போனாலும் என்ன செய்யறான்னு தெரியல. போன பாப்பம் என்ன வருதுன்னு நல்ல செய்தியில இருக்கும். டிக்டாக் நண்பர்களே, நான் கிராமத்தால் எனக்கு கதைப்பேச தெரியாது இல்லை, கதைப்பேச தெரியாது, டீசென்ட் டிஸ்பிளே தெரியாது. வணக்கம். நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மகியங்கன ரோட்டால் போய்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து என்னன்னு சொல்ல நடந்து முடியல நடக்கிற வேலை. டிக்டாக் உறவுகளே, என்னோட டிக்டாக் விசிறிகளே எல்லோருக்கும் வணக்கம். குடிக்க வலிக்கிட்டாயே. வணக்கம் வணக்கம் வை. பரித்துறையில் வசிக்கும் எங்கள் சுயந்திரன் அண்ணாவே, டிக்டாக்கை கலக்கி வரும் எங்கள் சுயந்திரன் அண்ணாவே, உங்கள் பிறந்த நாளிலே உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. என்ன பாட்டுக்கு போட இதுக்கு ஒன்றுமில்லை. பிள்ளை இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா உண்மை பேச்சு விமர்சிக்கிறார்களுக்கு நாங்கள் ஒரு பதில் சொல்லத்தானே வேணும். என்ன பதில்? அவைக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சரி 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 ஆளுக்கால் நீங்க கதைச்சு பேசி முடிக்கு வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. வீடியோ நீ பாடக்கூடாது. வீடியோ ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து ஒரு எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் 119 இப்போ கால் பண்ணுற போகிறேன். මේකට හාකට හෝකට මේක මෙම්බර් ඔෆ් පාර්ලිමේන්තු කතා කරන්න ඒක තමයි සිංහල පුළුවන්ද මේකට security card එකේ මේ member of parliament එක doctor එකේ කතා කරන්න you know the rules. எங்கட மக்கள் விரோதி கதைக்கலாம வேண்டாம முந்தி மாதிரி டேய் மச்சான் வாடா எனக்கு பொண்ணு பார்க்க போகலாம். இல்ல மச்சானா இன்றைக்கு குடிக்க போறேன். டேய் நான் சொல்றத மட்டும் கேளடா, இல்லண்டா நீ டேய் உனக்கு பொண்ணும் கிடையாது போடா வந்து. என்னடா பச்சை தூஷணத்துல கதைக்கிறீர்கள்? நாயல் மாதிரி நாயல்ட படத்தை போட்டு பிடிக்கிறீங்களடாப்பா. கூகுள் வாய்ஸ் மாட்டேங்களே. இந்த டிக்டாக் திறந்து வந்தா அங்க பார்த்தா அவன் இங்க பார்த்தா அவன், அது என்னத்தை செய்யறது? போனே பாக்குறேன். உண்மையிலே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புயல் வந்த புயலோட அடங்கவே இல்லை. எல்லாரும் புயல் ஓஞ்சிட்டு இனிமேலும் இந்த கொண்டாட்டம் எல்லாம் செய்யலாமன்றோம். உண்மையிலே புயல் பங்களாவிரி கூட மையம் கொண்டு விலத்த மாட்டே நிற்கும். அது வந்து அந்த வழியாக பங்களாவிரி கூட வந்து பங்களாதேஷ் போய் பங்களாதேஷுக்கால அப்படியே வரும்பொழுது அந்த நேரத்துல 100 மில்லிமீட்டர்ல மழை பெய்து கொண்டு இருக்கும். சூறாவளியோட அந்த புயல் எல்லாம் சேர்க்க வந்து அது வந்து என்ன பெரிய வாய்ப்பு இருக்கு. சாமான் சட்டி உடுப்பெல்லாம் கட்டி கொண்டு வெளிக்கிட்டு ஒரு உயரமாக நடந்து இருக்கும். மழை வெள்ளம் அப்படி பீறிட்டு கொண்டு நிலத்தகடு
நாடுகளுக்கு இடையில நடக்கிற சில விஷயங்களால வந்து புயலும் வந்து சேர நேரத்துல மக்கள் வந்து இந்த புயலுக்கு சரியான எச்சரிக்கையா இருக்கும். இது எனக்கு நம்ம புயல் ஓய்வு பெற்று அமைதியாக இருக்க மாட்டேன் நினைக்கிறோம். அப்படி எல்லாம் இல்ல என்னன்னு கேட்டா மற்ற வந்து 145 கிலோமீட்டர் ஹவர்ல வந்து புயல் வாரபடியால இந்த புயலுக்காக வந்து நாங்கள் சில எந்த தடைகளையும் செய்யலாமே இருக்குது. என்ன அதான் என்னட்டு கேட்டா இப்போ வார புயல் கடைசியா பாத்தீங்கன்னு சொன்னா திருவோணமலை விழுந்து அப்படியே மட்டக்களப்புகளை பூந்து அதுக்கால வந்து என்னட்டு சொல்ல கிளிநொச்சி வவுனியாவுக்குள்ளால அப்படியே கடந்து மன்னாரமுத்தை விட்டு இந்தியாவுக்கு சூறாவளி வர கடல்ல இருக்கிற மீனவர்கள் போட் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வாய்ப்புகள் இருக்கு. 2000-3000 கணக்காக்கள் சாக வேண்டிய கடல் நீர்மட்டம் வந்து கிட்டத்தட்ட 480 லிட்டருக்கு மேல அதிகரிக்கும் என்று சொல்லி சில இதுகள் உண்மையில் எப்படியான நிலைமை இருக்கிறதால மக்கள் எல்லாரும் அவதானம் கட்ட அவதானம் மிகப்பெரிய உயிர் சேதங்களை உண்டு புயலா முரட்டு புயல் வரலாற்றுல வந்து நாங்கள் இப்படி ஒரு கேவலமான புயலை நாங்கள் பார்க்கவே இல்லை. இது ஒரு பிச்சைக்கார புயல். அதனால என்கிற மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த புயலிடமிருந்து நீங்க மிக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு தேவையில் இருக்கு. அதே நேரம் இந்த புயலுடைய உக்கிரமான நேரங்களிலே படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்லாது மீனவர்களை நீங்கள் கரவேலை விதிக்காதே. நன்றி நன்றி வணக்கம். உங்களோட 2 வீட்டை நான் மூத்திரம் அடிச்சு உங்களை கிளம்பி